பாத்துடா. கொத்து கொத்தா காய்ச்சிருக்க பலாப்பழத்துல இருந்து கொத்து கொத்தா காய்ச்சிருக்க தேங்காய் வரைக்கும் நம்ம இன்னைக்கு எல்லாமே அறுவடை பண்ணி எடுக்க போறாங்க. சூப்பரான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த வீடியோல இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல நிறையவே இருக்குங்க. பார்க்காதவங்க பார்த்துட்டு பிடிச்சவங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியோட ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்துல தேங்காய் எல்லாத்தையும் அறுவடை பண்ணி எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு 2 ஆளுங்களை வந்து வர சொல்லியிருந்தவங்க. அவங்கள வந்து காலையில வெள்ளனாவே வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம பலா மரத்துல காய்ச்சி தொங்குற பலாப்பழத்தை வந்து வெட்டி எடுத்துட்டு போக போகிறோங்க. இதில் பார்த்தீங்கன்னா பலாமரத்தை வந்து கரெக்டான ஸ்டேஜில் வந்து அறுவடை பண்ணி எடுத்துடணுங்க. இல்லைன்னா எதுக்குமே யூஸ் ஆகாமல் வேஸ்ட்டாக போயிருங்க. அப்படியே காலையில் 6 மணிக்கிட்ட கரெக்டாக வந்துட்டாங்க. நம்மளும் அவங்களுக்கு தேவையான சாப்பாடு, டீ, ஸ்நாக்ஸ் அப்படின்ட்டு எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சு. அவங்களும் அவங்களோட வேலையை வந்து பார்க்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா தேங்காய்களை வெட்டத்துக்கு மூங்கில் மரத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதோட குச்சிகளை வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி மரம் எந்த உயரம் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த குச்சிகளை ஒன்று மேலே ஒன்றா வந்து அடுக்கி தேங்காய்களை வந்து வெட்டுறாங்க. இப்போ ஒரு 6 வருஷமாக தாங்க நம்ம வந்து வெட்டிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குத்தகைக்கு வந்து விட்டுட்டு இருந்தோங்க. இதில் இந்த தேங்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே குடோனுக்கு வந்து போயிடுங்க. அங்கேருந்து அப்படியே மார்க்கெட்டுக்கு வந்து போயிடும். இதில் பாதி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு யூஸ்க்காக எடுத்து வச்சுக்கோங்க. அதை வெட்டி காய வச்சு பருப்பு எடுத்து மில்லில் கொடுத்து ஆட்டி எடுத்துக்கோங்க. எண்ணெய் இங்கே பாருங்கள், இந்த ஒரு தேங்காய் மட்டும் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ட்டு. இதை தான் வந்து கொப்பரை தேங்காய் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி தரமான காய்களை தான் வந்து எண்ணெய்க்கு வந்து நம்ம பயன்படுத்துவோங்க. இதோட சைஸை வச்சு மட்டும் தரமான காய் அப்படின்னு வந்து சொல்லிட முடியாதுங்க. அதை உடச்சதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய அந்த பருப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 இன்ச்சுக்கு இருக்கணுங்க. அப்போனா தான் அது வந்து ஒரு தரமான கொப்பரை தேங்காய் காய் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா கொலையோட தாங்க வெட்டி போடுறாங்க. அதை வெட்டினதுக்கப்புறமா நம்ம உருட்டி போடும்போது அதை அருவா வச்சு வெட்டி வந்து நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்துடுறோம். ஒரு கொலையில் மட்டும் நமக்காகவே ஒரு இளநீ இருந்துச்சுங்க. சரி, இந்த வெயிலுக்கு இதமாக இருக்குமே அப்படின்ட்டு அதையும் வெட்டி குடிச்சாச்சுங்க. அதை வெட்டி குடிச்சிட்டு அடுத்ததான் நம்மளோட வேலையை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. இதை இங்கே பாருங்களேன், மட்டையை வச்சு இந்த மரத்துலலாம் கட்டிட்டு போயிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த கவுண்ட்டு தெரியறதுக்காகங்க. அப்போ தான் வந்து எத்தனை மரத்தில் வெட்டினாங்க அப்படிங்கிற கவுண்ட் வந்து தெரியும். அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க சம்பளம் வந்து வாங்கிட்டு போவாங்கங்க. அவ்வளோதானுங்க. ஃபர்ஸ்ட் நாள் வந்து வெட்டிட்டு போயிட்டாங்க. அதை எல்லாத்தையும் நம்ம வந்து உருட்டி போட்டுட்டோம். இன்னும் கொஞ்சம் பாக்கி இருந்தனால அடுத்த நாள் வந்து வர சொல்லியிருக்கோங்க. அடுத்த நாளும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே ஆளுங்க வந்துட்டாங்க. வந்தோன்னே அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்காக தான் இன்றைக்கி சாப்பாடு வாங்குறதுக்காக கடைக்கு வந்து வந்திருக்கு. நமக்கு வேலைக்கு வந்து ஆளுங்க பார்த்தீங்கன்னா கடை சாப்பாடே சாப்பிட்டு பழகிருக்கு. அதனால் கடை சாப்பாடு வேணும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. அதனால் அவங்களுக்காக வாங்க வந்திருக்கோங்க. இட்லி சுட சுட அப்படியே ஆவி பறக்குதுங்க. அப்படியே நம்ம சித்திக்கு நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப்பை பண்ணிவிட்டு சாப்பாடை வாங்கிட்டு கிளம்பிடலாங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்மளே வந்து சமைச்சு போட்டுருவாங்க. ஆனால் சில பேர் வந்து இந்த மாதிரி விரும்புவாங்க. சரின்ட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இதை வாங்கிட்டு போகிறோங்க. ஒரு 9 மணிக்கிட்டலாம் சாப்பிட்டு முடிச்சிருவாங்கங்க. இந்த குச்சிகளை தூக்கத்துக்கு இவங்க வந்து தனியாக சாப்பிடணும் போல இருக்குது. ஏன்னா அது வெயிட்டாக தாங்க இருக்குது. சின்ன மரமாக இருந்தால் பிரச்சனை இல்லைங்க. இதே இந்த மாதிரி உயரமான மரமாக இருக்கும்போது அந்த குச்சியை இன்னும் ஒன்றோடு ஒன்று அடுக்கும்போது அந்த இன்னும் கொஞ்சம் வெயிட் தாங்க அதிகமாகுது. இந்த முறையில் பயன்படுத்தக்கூடிய அந்த மூங்கிலுக்கு பேர் பார்த்தீங்கன்னா யானை மூங்கில் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த முறையில் வெட்டும் போது பார்த்தீங்கன்னா நிறைய பயன்களும் இருக்கு, அதே நேரத்தில் கொஞ்சம் ஆபத்தும் வந்து இருக்குங்க. நம்ம தோட்டத்துக்கு வந்தாச்சுங்க. நேற்று உருட்டி போட்ட தேங்காய் எல்லாத்தையும் டிராக்டர்ல ஏற்றி விட்டுட்டு உருட்டாமல் இருக்கக்கூடிய தேங்காய் எல்லாத்தையும் உருட்டி போட ஆரம்பிச்சிடலாங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடியவங்களால் மட்டும்தான் இந்த முறையை வந்து கையாள முடியுங்க. ஏன்னா அதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த அருவா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்குங்க. ஆனால் வெயிட்டில் வந்து லெஸ்ஸாக தாங்க இருக்கும். நேற்று உருட்டி போட்ட தேங்காய் எல்லாத்தையும் இன்றைக்கி டிராக்டரில் வந்து ஏற்றி விட்டுட்டோங்க. அதை வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் நடை வந்து இறங்குது. இது பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கான தேங்காய்கள் தாங்க. நம்ம எதிர்பார்த்த எண்ணிக்கையிலான அறுவடை கிடைக்கலனாலும் ஒவ்வொரு தேங்காயுமே பெரிய சைஸில் தாங்க கிடச்சிருக்கு. அதுக்காக கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாங்க. இதோ போய் நம்மளும் வந்து அள்ளி போட ஆரம்பிச்சிடலாங்க. ஏற்கனவே வந்து அள்ளிட்டு இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நம்மளும் அள்ளி போட ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆள் தாங்க வர சொல்லியிருந்தேன் எக்ஸ்ட்ராவாக. மற்றபடி நம்ம வீட்டில் உள்ளவங்களே சேர்ந்து எல்லாரும் அள்ளி போட்டுட்டு இருக்கோங்க. வாசி அள்ளி முடிச்சாச்சுங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதையும் அள்ளி போட்டுட்டு நம்ம வந்து சாப்பிட போயிடலாங்க. ஆஃப்டர்நூன் சாப்பாடு வந்து சாப்பிட போயிடலாம். நம்ம வீட்டில் உடச்சி காய போடுற அந்த பருப்புலேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் பார்த்தீங்கன்னா தரமான சுத்தமான தேங்காய் எண்ணெயாக இருக்குங்க. எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல். அதுக்காக தான் வீட்டில் எல்லாரும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அதில் இந்த தேங்காய்கள்லேருந்து கொஞ்சம் வந்து எடுத்து வச்சுருவோங்க.
சாப்பிட்றதுக்கு போயிட்டு அப்படியே நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய பலாப்பழம் மாங்காய் எல்லாத்தையும் வந்து அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இங்கே பாருங்கள், இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஈச்சம்பழங்க. ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருந்தேன் எப்படா இந்த சீசன் வரும் அப்படின்ட்டு. இப்போ தான் காய் பிடிச்சி சூப்பராக பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது. இன்னும் 1 வீக் ஆகும் போல் இருக்குங்க நல்லா பழுக்கிறதுக்கு. இது நல்லா பழுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் பிளாக் கலரில் இருக்குங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இங்கே பாருங்களேன், மாங்காய்லாம் எப்படி காய்ச்சி தொங்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு பார்க்கும்போதே ஆசையாக இருந்துச்சுங்க. எல்லாத்தையும் பறித்து எடுத்துகிட்டு போயிடலாமா அப்படின்னு. ஆனால் வந்து எல்லாத்தையும் பறித்து எடுத்துகிட்டு போக முடியாதுங்க. ஏன்னா இது பிஞ்சாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும் முத்தத்துக்கு. நல்லா முத்துனதுக்கப்புறம் தான் இதை வந்து பழுக்க வைக்க முடியும். கிட்ட மாட்டேங்குது. இந்த மாங்காவை தான் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சான தயிர் சாதத்துக்கு ஷைடிஸாக எடுத்துகிட்டு போக போகிறோங்க. சாப்பாடை வச்சுட்டு நம்ம கை கால் மூஞ்செல்லாம் அலம்பிட்டு வந்துட்டு அடுத்ததாக சாப்பிட ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம கேணி தண்ணி ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு இருக்குங்க. என்ன வெயில் அடித்தாலும் நம்ம கேணி தண்ணி கொழுக்குழுன்னு தாங்க இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய தென்னம்பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா இப்போ தாங்க வச்சு இப்போ கொஞ்ச நாள் தான் ஆகுது. இன்னும் சின்னதாக தாங்க இருக்குது. இப்போ வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கனால டக்கு டக்குன்னு சீக்கிரமாகவே காஞ்சிருதுங்க. அதனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து தண்ணி பாய்ச்சிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குங்க. மாங்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி உப்பில் போட்டு சாப்பிட எல்லோரும் ரெடி ஆயாச்சுங்க. நம்ம இப்போ போய் சாப்பாடு வைக்கிறதுக்காக இலை வந்து கட் பண்ணிட்டு வந்துடலாங்க. நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேக்க இலையில தாங்க சாப்பிட போகிறோம். தயிர் சாதத்துக்கு நல்லா இருக்குமே அப்படின்ட்டு வத்தல் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துருந்தோங்க. அதை பாருங்கள் எந்த நிலைமையில வச்சுருக்கான்னு என்னோட பாப்பா. இப்போலாம் யாரும் இந்த தேக்க இலையை பயன்படுத்துறது இல்லைன்னு நினைக்கிறேங்க. ஆனால் நம்மளோட தாத்தா பாட்டி காலத்தில் பார்த்தீங்கன்னா வாழை இலையை கம்பேர் பண்ணும்போது இந்த தேக்க இலையில தாங்க ரொம்ப பயன்படுத்தியிருக்காங்க. நம்மளோட தாத்தா பாட்டியெல்லாம் காலையில் 4 மணிக்கு தோட்டத்துக்குள்ளே நுழைஞ்சாங்கன்னா சாயந்தரம் 6 மணி ஆகுங்க தோட்டத்தை விட்டு வெளியே வரதுக்கு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேப்பக்களி கம்பு களி இதை தான் வந்து சாப்பாட்டுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம இப்போ அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப யோசிக்கிறோம். ஆனால் அவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஒரு நாள் ஃபுல்லாகவே அதை தாங்க சாப்பிட்ருக்காங்க. அதை சாப்பிட்டனால தான் அவங்க தெம்பாகவும் இருந்திருக்காங்க. பேப்பரில் வத்தலை மடித்தா அது எண்ணெயில் உறிஞ்சிரும் அப்படின்ட்டு அதில் மடித்து வச்சதுக்கு பாருங்கள் இப்போ இது எந்த நிலமையில இருக்குன்ட்டு. இந்த மாதிரி காம்பினேஷனில் யாருக்கெல்லாம் சாப்பாடு பிடிக்கும், அதாவது தயிர் சாதம் அதோட சேர்த்து மாங்காய், இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதோட மிளகாய் பொடி உப்பு சேர்த்து சாப்பிடுவாங்க. அதுவும் சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு அது ஃபேவரெட்டுன்னு நினைக்கிறேங்க. எனக்கும் அந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்குங்க. எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய நம்ம நாய்க்குட்டிக்கு வந்து வச்சிடலாங்க. அவங்களும் பசியோடு இருப்பாங்க இல்லையா. இங்கே பாருங்கள், குட்டி சூரியகாந்தி பூ பார்க்கவே அழகாக இருக்குல்ல. நம்ம தோட்டத்தில் தாங்க இருக்குது. இப்போ போய் நம்ம பலா மரத்தில் ஏறி பலாப்பழம் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுறலாங்க. ஒரு 4-5 பழம் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேங்க. அப்புறம் இந்த சின்ன சின்ன பழம்லாம் பார்த்திங்கன்னா மரத்துலேயே பழுத்து கணிஞ்சு அணில் வந்து கொத்தி அப்படியே வேஸ்ட்டாகவே மரத்துலேயே இருந்துச்சுங்க. அதையும் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறலாங்க. சில பழங்களில் ஓரளவுக்கு நல்ல பெரிய சைஸாகவே இருக்குங்க. குட்டி குட்டி பழங்களுமே இருக்குது. இதுக்கு உடையாது, கீழே போடு. இது பார்த்திங்கன்னா மரத்தோட உச்சியில் இருந்த பழங்க. இது வந்து ஃபுல்லாகவும் பழுக்கலை, இன்னும் கொஞ்சம் வந்து பழுக்கணும். அரைக்காயாக வந்து இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா எப்பயும் போல் கட் பண்ணி விட்டோம் உடையாது அப்படின்ட்டு. ஆனால் அது உடஞ்சிருச்சுங்க. பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் பழுக்குதா என்னான்ட்டு. சிலது பார்த்தீங்கன்னா எட்டலைங்க. எட்டில் தூரத்தில் இருக்க மாங்காய் எல்லாத்தையும் பறிச்சுட்டு அதை கட்டி வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாங்க. கீழே படாத, அது கீழே படாதடா, உடஞ்சிருச்சுன்னா. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக மாங்காய் பறிச்ச எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டாங்க துண்டில். அதையும் வாங்கிக்கிட்டு நம்ம பலாப்பழம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாங்க. கணிஞ்சிருக்கு, அதையும் எடு.
தெரியல. இந்த மாதிரி கனிஞ்ச அணில் சாப்பிட்ட பலாப்பழம் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஆடு இல்லைன்னா மாடுகளுக்கு கொடுக்கலாங்க. கோழி கூட வந்து சாப்பிடும். அதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இதோட நம்ம முடிச்சுக்கலாம். நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. தேங்காயும் வந்து ஏற்றி விட்டாச்சுங்க. எல்லாத்தையுமே வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.